students, இப்போ வந்து 8th standard English portion தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம 8th standard English portion கிராமர்ல கண்டினியூஷன் தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ அதோட கண்டினியூஷன் எனக்கு என்ன verb பத்தி பார்க்க போறோம். ஸோ verb is a word used to express an act or state. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்றதும் எந்த நிலைமையில நம்ம இருக்கோம் அப்படின்றத வெளிப்படுத்துறது தான் வந்து verb. ஓகேவா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை verb இருக்கு. ஒன்று வந்து transitive verbs, இன்னொன்று வந்து intransitive verbs. So transitive verbs are words that express action with an object. ஸோ ஒரு பொருளை வச்சு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு விஷயம் தான் வந்து transitive verbs அப்படின்னு சொல்றது. And the object of a transitive verb can be a noun, pronoun or noun clause or phrase. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் அந்த யூஸ் பண்ற அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்கலாம், நவுனா இருக்கலாம், ப்ரொனவுனா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நவுன் கிளாஸ் ஆர் ஃப்ரேசஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஐ த்ரூ த பால். ஸோ இதில் வந்து நவுன் ஆஸ் அ ஆப்ஜெக்ட். ஸோ பால்ன்றது ஒரு நவுன். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஜெக்டாக இருக்கு. வி பீட் தெம். ஸோ தெம்ன்றது என்ன யூஸ், ப்ரொனவுன். தெம்ன்றது ப்ரொனவுன். ஸோ இங்கே ப்ரொனவுன் ஆஸ் ஆப்ஜெக்ட். I think that you are correct. So வந்து noun clause as adjective. So நீ வந்து you are correct அப்படின்றது வந்து ஒரு clause, ஒரு sentence எழுதுற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ அண்ட் வந்து இது thinkன்றது வந்து it's a verb, transitive verb. ஸோ இதுதான் வந்து transitive verb. ஒன்று noun, pronoun இல்லைன்னா noun clause as a objectா யூஸ் பண்றது தான் வந்து transitive verbs. So intransitive verbs அப்படின்னா என்னன்னா, intransitive verbs are verbs that express action without an object. ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாம வெறும் எக்ஸ்பிரஷன் மட்டும், என்ன பண்றேன்றதை மட்டும் சொல்றது வந்து என்னன்னா intransitive verbs. ஸோ எக்ஸாம்பிள், I ran shiftedly, I ran in the race. இதுன்றது I ranன்றது verb. அப்புறம் I ran shiftedlyனா மாத்தி மாத்தி கொஞ்சம் கேப் விட்டு போறேன்னு அர்த்தம். I ran in the race அப்படின்றதும் இட்ஸ் a verb. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா transitive, intransitive. Transitive ஒரு ஆப்ஜெக்டை வச்சு சொல்றது வந்து transitive. அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்கலாம், நவுனா இருக்கலாம், ப்ரொனவுனா இருக்கலாம், இல்லை நவுன் கிளாஸ் ஆஃப் ஃப்ரேஸஸா இருக்கலாம். இன்ட்ரான்சிட்டிவ்ல வந்து ஆப்ஜெக்டே இருக்காது, வெறும் வந்து verb மட்டும்தான் இருக்கும். So list out the transitive and intransitive verbs in the following words. So come, வெறும் come, buy, teach, learn, arrive, sing, run, draw, jump and write. ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்து எதெல்லாம் transitive, எதெல்லாம் வந்து intransitive verb அப்படின்றது நீங்கள் எழுதணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ன்றது வரேன் அப்படின்றது தான் இருக்கு, வெறும் இது வந்து intransitive verb. பைன்றது வந்து எதையாவது ஒன்று வாங்குவீங்கல்ல, ஸோ இது வந்து நீங்கள் என்னன்னா டிரான்சிட்டிவ்லையும் எழுதலாம், இன்ட்ரான்சிட்டிவ்லையும் எழுதலாம். ஸோ அதுதான் இது. ஸோ இன்னையோட இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கிராமர் டாபிக் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸாக பார்க்கலாம். பாய்.